ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் தர்ஷன் டிக்கெட் நிறைய பேருக்கு புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கும் ஆன்லைன்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணி புக் பண்ணும்போது புக் பண்ண முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படுறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பெரும்பாலான பக்தர்கள் தரிசனத்துக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க பிளான் பண்றது ஆன்லைன்ல ஓப்பன் ஆகிற 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் நம்ம வாங்கிக்கலாம். நிறைய பேர் முடிஞ்ச வரைக்கும் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. நிறைய பேருக்கு இந்த தரிசன டிக்கெட்ல நிறைய பேருக்கு பண்ண முடியும்ன்ற ஒரு சில விஷயமுமே தெரியல. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க ஆன்லைன்ல ஒரு 10 பேருக்கோ 15 பேருக்கோ இல்ல 20 பேர் வரைக்கும் கூட நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா 300 ரூபா தரிசன டிக்கெட்ல நம்மளால மேக்சிமமே அதாவது அதிகபட்சமே 6 பேருக்கு தான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஓப்பனிங் டைம்ல நம்ம ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மொபைல் நம்பர்ல 6 பேருக்கு அப்படின்னா நம்ம ஒரு 18 பேருக்கோ இல்ல 12 பேருக்கு பண்ணணும் அப்படின்னா 2 மொபைல் நம்பர்ல பண்ணிக்கணும். 2 மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணிட்டு ஒரு மொபைல் நம்பர்ல ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மொபைல் நம்பர் பண்ணணும். இல்ல 2 டிவைஸோ 2 மொபைல் இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் வச்சுதான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அந்த சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு 6 பேருக்கு பண்ணிட்டு அடுத்த 6 பேருக்கு பண்ணும்போதோ ஏதாவது எரர் வந்துருச்சு, பேமெண்ட் பண்ண முடியல, இல்ல புக்கிங்கே ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி இஷ்யூஸா இருக்கலாம். இல்ல ஒரு சில பேருக்கு டிக்கெட் புக் பண்ண முடியாம போறது, 10 பேர்ல 7 பேருக்கு பண்ணிடுவோம், ஒரு 3 பேருக்கு பண்ண முடியாம போறது, இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே மொபைல் நம்பர்ல நீங்க இந்த எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லாம ஒரு 20 இல்ல நீங்க ஒரு 30-40 பேர் கூட பண்ணலாம். மேக்சிமம் நம்ம எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிக்கெட்டோட பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். அதோட புக்கிங் எப்படி இருக்கும், நீங்க எப்படி எல்லாம் பண்ணி வச்சுக்கணும், அந்த புக்கிங் எல்லாம் நீங்க எப்படி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களால ஃபாஸ்டா 20 பேருக்குனாலும் பண்ண முடியும். அதை தான் பார்க்க போறோம். இந்த டிக்கெட்ல நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு 200 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்னா நம்ம 300 ரூபா மட்டும் கட்டா போதும். ஆனா இது 500 ரூபா வர்ச்சுவல் சேவா தர்ஷன் டிக்கெட். இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கு நம்ம 500 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். ஜூன் மாசத்துக்கு இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இதோட தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனாலதான் ப்ரீவியஸாவே உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். மேபி ஜூன் மாசத்துல நிறைய பேர் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 300 ரூபா டிக்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணாம நீங்க இல்லைன்னா இப்படி பண்ணலாம். ஸோ இதுல ஒரு பாதி பேத்துக்கு டிக்கெட் போட்டுக்கலாம், 300 ரூபாயில ஒரு பாதி பேத்துக்கு போட்டுக்கலாம், இல்ல மொத்தமாவே கூட நீங்க இந்த டிக்கெட்டே புக் பண்ணிக்கலாம். ஸோ எதனாலும் உங்களோட சாய்ஸ் தான். இந்த வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிக்கெட் தான். இந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் நீங்க எத்தனை டிக்கெட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ற மாதிரி இருக்கும். சேவால 4 சேவாக்கள் இருக்கும். கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்பவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மே மாசத்துல 22ஆம் தேதி 24ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா 24, 25, அந்த 28 இந்த மாதிரி டேட்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா சேவா டிக்கெட்டுமே அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம தர்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நாள்ல வரக்கூடிய சேவா டேட்டா சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கணும். ஜூன் மாசம் 1ஆம் தேதி தர்ஷன் பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க 24ஆம் தேதி 31ஆம் தேதிக்குள்ள எப்போ வேணும்னாலும் சேவா டேட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு 10 பேத்துக்கு பண்றீங்க, 20 பேத்துக்கு பண்றீங்கன்னா ஒரு தடவையில மேக்சிமம் 2 பேத்துக்கு பண்ணலாம். ஸோ இதே மெத்தடை நீங்க ரிப்பீட் பண்ணி 5 தடவை பண்ணீங்கன்னா 10 பேத்துக்கு பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இப்பவே புக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு 3 மணிக்கு உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு தர்ஷன் டிக்கெட்டும் சேவா டிக்கெட் ரெண்டுமே ஓப்பன் ஆகும். அப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிடலாம். அப்போ பேமெண்ட் ஆப்ஷன் எதுவுமே நம்ம போக தேவையில்ல. அதே மாதிரி டீட்டெயில்ஸும் நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்ல. எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க யாருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்களோ அவங்களோட ஆதார் கார்டுல இருக்க போட்டோவோ இல்ல ஆதார் கார்டையோ நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு MB சைஸ்க்குள்ள. அவ்வளவுதான் வேணும். ஜஸ்ட் நீங்க இப்ப சேவா நீங்க புக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு வர்ச்சுவல் சேவால உங்களோட புக்கிங் அங்க காட்டும். ஸோ நீங்க என்ன சேவா புக் பண்ணி வச்சிருக்கீங்க அதுக்கு பக்கத்திலேயே நமக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. அதுல போயிட்டு நீங்க தர்ஷன் டேட்டை மட்டும் சூஸ் பண்ணி நீங்க ப்ரூஃபை அப்லோட் பண்ணிட்டு புக் பண்ணீங்கன்னா உங்களோட டிக்கெட் புக் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது டைமிங்கும் சேவிங், டென்ஷன் கிடையாது, கன்ஃபார்மான டிக்கெட் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட்ல எல்லாம் எந்த எரருமே இருக்காது. இப்போல்லாம் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஓப்பன் ஆகுறதுனால ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்ப நிறைய பேருக்கு தர்ஷன் டிக்கெட் கிடைக்காதவங்க எல்லாமே இதை டார்கெட் பண்ணும்போது
பேமெண்ட்ல இஷ்யூ வர்றது, லாகின்ல இஷ்யூ வர்றது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ப்ரீவியஸ்லாம் இருந்தது. இப்போ புது வெப்சைட்டுக்கு அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் 300 ரூபா தரிசன டிக்கெட்டுக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்போ நிறைய பேரால வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு 300 ரூபாயே பண்ணிக்கலாம், எதுக்கு 500 ரூபா டிக்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால நீங்கள் கன்ஃபார்மாக டிக்கெட் வேணும், நிறைய பேத்துக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த டிக்கெட்டை ப்ரிஃபர் பண்ணுங்க. இதில் வந்து நீங்கள் சேவா டேட் வந்து முன்னாடி இருக்கணும், தர்ஷன் டேட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஜூன் மாதம் ஒரு 5ஆம் தேதி தர்ஷன் போகிறீங்கன்னா மே மாதம் கடைசியில் கூட நீங்கள் சேவா பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு கூட சேவா வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ சேவாவில் வந்து நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த 500 ரூபா வர்ச்சுவல் சேவா பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கல்யாணோற்சவம் தவிர மீதி இருக்க டிக்கெட்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி புக் பண்ணுங்க. ஏன்னா கல்யாணோற்சவம் அப்படின்னா நம்ம 2 பேத்துக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஆர்ஜித பிரம்மோற்சவம்னா ஒருத்தர் கூட பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா லட்டு வேணாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் டேட் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெட்ல தான் இருக்கும், இங்கே ப்ளூவில் இருக்கும். ஏன்னா 3 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும்னா கோத்திரம் கேட்டிருப்பாங்க. கோத்திரம் பொறுத்த வரைக்கும் சிவ கோத்திரம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு கோத்திரம் இருக்கும், அதை தெரிஞ்சா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ். ஸோ கோத்திரம் வந்து கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், உங்களோட பேர், ஏஜ், ஜெண்டரு, ஃபோட்டோ ஐடியில் வந்து ஆதார் கார்டு நம்பர். அதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மாதத்துலேயே எனக்கு 2 தடவை நான் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேமாக அந்த பர்சனுக்கே திரும்பவும் அவங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி இதே டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஜூன் மாதம் நீங்கள் 1ஆம் தேதி அவருக்கு தர்ஷன் புக் பண்ணுறீங்க, அவங்க வந்து திரும்ப ஜூன் மாதம் ஒரு 18ஆம் தேதி மாதிரி திரும்பவும் போவாங்க அப்படின்னா சேம் இதே டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் ஆகும், எந்த ஒரு டைம் கேப்புமே அது கேட்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான விஷயமெல்லாம் இந்த டிக்கெட்டில் இருக்குது. இல்லை ஒரு மாதத்தில் நீங்கள் 3 தடவை தர்ஷன் பார்க்குறனாலும் இந்த டிக்கெட்டை நீங்கள் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம 500 ரூபா பே பண்ணிடணும். இதே மாதிரி 2 பேத்துக்குன்னா 1000 ரூபா பண்ணிக்கோங்க. 5 தடவை பண்ணிங்கன்னா 10 பேருக்கு பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாமே புக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 3 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு இதில் வந்து வர்ச்சுவல் சேவான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இப்போதைக்கு இந்த மொபைல் நம்பரில் நான் எதுவுமே புக் பண்ணல, அதனால எனக்கு இந்த மாதிரி காட்டுது. உங்களுக்கு வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த புக்கிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருவாங்க. அதில் போயிட்டு நீங்கள் தர்ஷன் டிக்கெட் மட்டும் கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமும் சேவா புக் பண்ணிட்டு பண்ணலாம், இல்லை இப்போவே சேவாவை புக் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம 3 மணிக்கு ஓப்பன் ஆகும்போதும் புக் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே ஒரு மொபைல் நம்பரில் நம்ம மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு வேணும்னாலும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து இந்த வர்ச்சுவல் சேவால தான். 300 ரூபா தர்ஷன்னா மேக்ஸிமம் 6 பேருக்கு தான் பண்ண முடியும். இதுவே வந்து நீங்கள் ஆர்ஜித பிரம்மோற்சவம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்ஜித சேவாஸ் எல்லாமே வந்து ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமம் 2 புக்கிங் தான். அதுக்கு அடுத்த புக்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கேப் வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு அடுத்தது அங்க பிரதர்ஷனாகட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு மேக்ஸிமம் புக்கிங்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த டிக்கெட்டுக்கு வந்து மேக்ஸிமம் இத்தனை புக்கிங்ஸ் தான் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அப்போது அதிக கவுண்டிங்கில் டிக்கெட் புக் பண்ணணும், கன்ஃபார்மாக ஒரு ஃபேமிலியாக போகிறோம், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறவங்க இந்த டிக்கெட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலேயே நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து சேவா டிக்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புக் பண்ணுறது, தர்ஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஆதார் கார்டை கூட அப்லோட் பண்ணால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. யார் யாருக்கு புக் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து அது 1 MB சைஸுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் வேணும். அதை அப்லோட் பண்ணிவிட்டு புக் நோ கொடுத்தீங்கன்னா டிக்கெட் புக் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சேவாவுக்கு தனியாக, அதுக்கப்புறம் வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஒரு 500 ரூபா ஃபஸ்ட்டு டைம் பே பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே வந்து நமக்கு தர்ஷன் டேட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேத்துக்கு வர டவுட் என்ன அப்படின்னா, இதில் வந்து இந்த வர்ச்சுவல் சேவா டேட்டு காட்டியிருக்காங்கல்ல, ஸோ அந்த டேட்டில் நம்ம வந்து திருமலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நீங்கள் வந்து இங்கே காட்டக்கூடிய இந்த டேட்டு, அதாவது மே மாதமாகட்டும் ஜூன் மாதமாகட்டும், இந்த சேவா ஸ்லாட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் செலக்ட் பண்ணுற டேட்டுக்கு நீங்கள் திருமலைக்கே போகவே தேவையில்லை. இந்த இடத்துல நம்ம டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள், சேவாவுக்கு கீழே தர்ஷன் அவைலபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த தர்ஷன் அவைலபிலிட்டியில் இருக்க சேவா ஸ்லாட்ஸில் தான் நீங்கள் சாமி பார்க்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டிக்கெட் பற்றி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். மேபி நிறைய பேர் இதை புக் பண்ணி தர்ஷன் போய்கிட்டு தான் இருக்காங்க. ஏடிசி சர்க்கிள் வழியாக தான் அலோவ் பண்ணுறாங்க. 300 ரூபா தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ சேம் அதே டைம் தான் இந்த தர்ஷன் டிக்கெட்டுக்கும் ஆகுது. ஸோ தெரியாதவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக தான்
இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்க மேக்ஸிமம் டைம் ஒரு மந்த்துக்கு 2 டைம் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டும் பண்ணிக்கலாம். நீங்க 300 தர்ஷன் டிக்கெட்டும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விஷயம் தான். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். நேத்துலேருந்து திருமலையில தெப்போற்சவ விழா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருப்பதியோட அஃபிஷியல் வெப்சைட்டான நியூஸ் வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஒவ்வொரு நாளுமே நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் புஷ்கரணி குளத்தில் இந்த தெப்போற்சவ விழா வந்து நடக்கும். வர்ற 24ஆம் தேதி வரைக்கும் இந்த தெப்போற்சவ விழா வந்து உங்களுக்கு நடக்கும். திருமலைக்கு தரிசனம் போகிறவங்க, நைட் ஸ்டே பண்ணுறவங்க அங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. டிக்கெட் புக் பண்ணாதவங்களுக்கு தனி என்ட்ரி இருக்கும். நம்ம அங்கே போய் உட்காந்து கூட இந்த தெப்போற்சவத்தை வந்து பார்க்க முடியும். இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததும் ஷேர் பண்ணுங்கள். அதில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சேவாவுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து தர்ஷனுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். அதாவது சேவா அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் ரொம்ப சீக்கிரமாகவே தீர்ந்துருச்சு. வியாழக்கிழமை அப்படின்றனால இதுக்கப்புறம் நாளைக்கு தான் இனி டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. திருமலையில பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா தெப்போற்சவ விழாவும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால உங்களுக்கு கொஞ்சம் க்ரௌட் இருக்கு. நேற்று தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 69,072 பேர். நேரடி சர்வ தரிசனத்துல 11 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 8லேருந்து 16 மணி நேரம் ஆகுது. ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கனுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கான டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ பார்த்து புக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது புக்கிங்கில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.